ஃபைனலி சூப்பர்மேன் படத்துக்கான ரெண்டாவது அஃபிஷியல் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ட்ரைலரோட ஃபுல் பிரேக் டவுன் நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை தொடர்ந்து இந்த ட்ரைலர்ல ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி டீடைலா பிரேக் டவுன் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம இந்த ட்ரைலர்ல காட்டப்பட்ட சூப்பர்மேனோட வில்லன்ஸ் யார் யாருன்றத பத்தி தான் பார்க்க போறோம். சொன்னா நம்ப மாட்டீங்க, ட்ரைலர்ல 10க்கும் மேற்பட்ட சூப்பர்மேனோட வில்லன்ஸை காட்டிட்டாங்க. அது யாரு என்னன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர்மேனோட பரம்பரை வில்லனா அது கண்டிப்பா லெக்ஸ் லூதர் தான். சூப்பர்மேனை கொல்றதுக்காகவும் டெஃபீட் பண்றதுக்காகவும் லெக்ஸ் லூதர் எந்த எல்லைக்கு வேணா போவாரு அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இந்த சமயத்துல ட்ரைலர்ல சூப்பர்மேனோட இடத்துக்கு போய் லெக்ஸ் லூதர் சூப்பர்மேனை பத்தின ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி ட்ரைலர்ல காட்டியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததை விட நம்ம பழைய டிசில பார்த்ததை விட இப்போ சூப்பர்மேனுக்கு லெக்ஸ் லூதரை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததை விட ஒரு பயங்கரமான வில்லனா காட்டுறதுக்கு தான் ஜேம்ஸ் கன் பிளான் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. இது எல்லாத்துக்கும் மேல சூப்பர்மேனை எதிர்த்து நிக்கிற ஏகப்பட்ட வில்லன்ஸுக்கு பின்னாடி லெக்ஸ் லூதர் இருப்பாரு அப்படின்றத ட்ரைலர்ல அங்கங்க டீஸ் பண்ணிருக்காங்க. யாருக்கு தெரியும், நம்ம ட்ரைலர்ல பார்த்த கைஜுவை ஏவி விட்டது லெக்ஸ் லூதரா கூட இருக்கலாம். அதை தொடர்ந்து சூப்பர்மேனோட அடுத்த வில்லனா இருக்க போறது த இன்ஜினியர். ட்ரைலர்ல இன்ஜினியர் கிட்ட ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வில்லனா காட்டியிருப்பாங்க. இன்ஜினியர் கிட்ட நானோ டெக்னாலஜி இருக்கு. காமிக்ல அத்தாரிட்டி டீம்ல இருக்க ஒரு மெம்பரா இன்ஜினியரை இதுக்கு முன்னாடி நம்ம காமிக்ல பார்த்திருப்போம். ட்ரைலர்ல ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூட்ல சூப்பர்மேனோடவும் கிரிப்டோவோடவும் சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவர் கூட அதே இடத்துல லெக்ஸ் லூதரும் இருக்காரு. அவர் தன்னோட நானோ டெக்னாலஜியால அவ கைய ஒரு ஷார்ப்பான பிளேடு மாதிரி மாத்தி அங்க இருக்க ரோபோட்ஸ் எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டு இருக்கா. இது மாதிரி இன்னொரு ஷாட்ல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அவ தன்னோட பவரை பயன்படுத்தி சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரியும் அவ பக்கத்திலே மிஸ்டர் டெரிஃபிக் மட்டும் மல்லாக்கா வானத்தை பார்த்துட்டு படுத்துட்டு இருப்பாரு. இந்த ஒரு சீக்வன்ஸை பார்க்கும்போது மிஸ்டர் டெரிஃபிக்கும் இன்ஜினியருக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி தான் தெரியுது. அந்த சண்டையில மிஸ்டர் டெரிஃபிக் இன்ஜினியர் கிட்ட செம்மையா அடி வாங்கி இன்ஜினியரால மிஸ்டர் டெரிஃபிக் டெஃபீட் செய்யப்பட்டு அந்த இடத்துல கிடக்கிற மாதிரி தான் இந்த சீக்வன்ஸை பார்க்கறப்போ தெரியுது. இன்ஜினியருமே இந்த ட்ரைலர்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆளை தான் காட்டியிருக்காங்க. இவ சூப்பர்மேனை எதிர்த்து நிக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனா கூட வரலாம். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பொறுத்திருந்து பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. அதை தொடர்ந்து ட்ரைலர்ல சூப்பர்மேனை தாக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு மேஜர் வில்லனா காட்டினது ஹேமர் ஆஃப் பொரோவியா. ட்ரைலர்ல சூப்பர்மேனோட கழுத்தை பிடிச்சு சூப்பர்மேனை தாக்கிட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை பார்க்கும்போது என்னடா போற வரவெல்லாம் சூப்பர்மேனை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஜேம்ஸ் கன் எதுக்காக சூப்பர்மேனை எதுக்காக இவ்வளவு வீக்கா காட்டுறதுக்காக ட்ரை பண்றான்றத பத்தி நம்ம லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் எனிவேஸ் இந்த ஹேமர் ஆஃப் பொரோவியான்றது ஒரு புது பவர் சூட் போட்டிருக்க ஒரு புது வில்லன் மாதிரி தான் தெரியுது. மேபி அந்த பவர் சூட்டுக்குள்ள அல்ட்ராமேன் இல்லனா லெக்ஸ் லூதர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அல்ட்ராமேன் கூட ஏதோ ஒரு சீக்வன்ஸ்ல நம்ம சூப்பர்மேனை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி நம்ம ட்ரைலர்ல பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல சூப்பர்மேனோட மேஜர் வில்லன் அது கண்டிப்பா லெக்ஸ் லூதர் தான். ஆனா லெக்ஸ் லூதர் சூப்பர்மேனை நேருக்கு நேரா எதிர்த்து நிக்கிற மாதிரி ட்ரைலர்ல நம்ம ஒரு சீக்வன்ஸ்ல கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனா லெக்ஸ் லூதரால சூப்பர்மேனை எதிர்த்து டக்குன்னு நேருக்கு நேரா நின்ற முடியாது. ஏன்னா சூப்பர்மேன் இஸ் த சூப்பர்மேன். லெக்ஸ் லூதர் ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங் தான். இந்த நிலைமையில இந்த பவர் சூட்டுக்குள்ள இருக்கிறது ஏன் லெக்ஸ் லூதரை இருக்க கூடாது? இதை ப்ரூவ் பண்ற விதமா இந்த ஒரு சீக்வன்ஸ்ல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா லெக்ஸ் லூதரோட கேர்ள் ஃபிரெண்ட் ஹேமர் ஆஃப் பொரோவியா ஒரு பில்டிங் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு சந்தோஷமா அது கூட செல்ஃபி எடுத்துட்டு இருப்பா. பொதுவா இது மாதிரி ஒரு பில்டிங் அடிச்சு நொறுக்கிறத பக்கத்து பில்டிங்ல இருந்து பார்த்தா பயத்துல அங்க இருந்து ஓடிடுவோம். ஆனா இவ கான்பிடண்டா சிரிச்சிட்டு சந்தோஷமா செல்ஃபி எடுத்துட்டு இருக்கதை பார்க்கும்போது ஹேமர் ஆஃப் பொரோவியா சுத்தி இருக்க எல்லா பில்டிங்கையும் இது மாதிரி அடிச்சு நொறுக்கினாலும் நான் இருக்க பில்டிங்கை மட்டும் அடிக்க மாட்டாரு. ஏன்னா அந்த பவர் சூட்டுக்குள்ள இருக்கிறது என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் இவ கிட்ட இருக்கிற மாதிரி தான் இவளை பாக்குறப்போ தெரியுது. இது எல்லாத்துக்கும் மேல ஹேமர் ஆஃப் பொரோவியாவை இதுக்கு முன்னாடி நீங்க காமிக்ல எங்கேயுமே பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா இது சூப்பர்மேனுக்காக மட்டும் இந்த படத்துல உருவாக்கப்பட்டது. அதை தொடர்ந்து சூப்பர்மேனோட அடுத்த வில்லனா இருக்க போறது அல்ட்ராமேன். கருப்பு கலர் மாஸ்கோட கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு ஒரு மர்மமான சூப்பர்மேனோட எதிரியா இருக்கிற இவரு யாருன்னு நமக்கு இன்னும் கிளியரா தெரியல. இருந்தாலும் ட்ரைலர்ல ஒரு சீக்வன்ஸ்ல சூப்பர்மேனை கைது பண்ணிட்டு போற மாதிரி இவர் கூட ரிக் பிளாகும் கூடவே ஆர்மி சோல்ஜர்ஸும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. காமிக்ல அல்ட்ராமேன் எர்த் 3ன்னு சொல்லப்படுற ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டில இருந்து தோன்றின சூப்பர்மேனோட கெட்ட வெர்ஷன் சொல்லப்படுது. இது உண்மையா இருந்தாலும் காமிக்ல இன்னொரு பக்கம் லெக்ஸ் லூதரால உருவாக்கப்பட்ட சூப்பர்மேனோட கிளவுனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு தியரி இருக்கு. அதை பத்தி நம்ம அவ்வளவு டீட்டெயிலா போக வேணாம். ஏன்னா அது ரொம்ப பெரிய தியரி. சொன்னா சொல்லிட்டே போலாம். இப்போதைக்கு நம்ம இப்படியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு தியரியை மட்டும் தெரிஞ்சு வச்சுப்போம். ஆனா இந்த அல்ட்ராமேனோட கருப்பு முகமுடிக்கு பின்னாடி இருக்கிறது யாரா இருக்கும்? சூப்பர்மேனோட கிளவுனா இல்ல அல்ட்ராமேனா இருக்குமா இல்ல வேற யாராவது இருக்குமா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. அதை தொடர்ந்து நம்ம அடுத்து பார்க்க போறது மெட்டமார்போ. ட்ரைலர்ல ஒரு சீக்வன்ஸ்ல சூப்பர்மேனை ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்க மாதிரி அவர் பக்கத்திலேயே மெட்டமார்போ அவர் கையை கிரிப்டோனைட்டா மாத்தி சூப்பர்மேனை வீக் ஆகிட்ட மாதிரி காட்டியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மெட்டமார்போ அந்த படத்துல சூப்பர்மேனை எதிர்த்து நிக்கிற ஒரு வில்லனா இருந்து அதுக்கப்புறம் ஆன்டி ஹீரோவா மாறிடுவாருன்னு நினைக்கிறேன். காமிக்ல அவரோட ஹிஸ்டரி இப்படிதான் இருக்கும். படத்துலயும் இதையே ஃபாலோ பண்றாங்களான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதை தொடர்ந்து சூப்பர்மேனை எதிர்த்து நிக்கிற ஒரு மிகப்பெரிய கைஜுவை காட்டியிருப்பாங்க. இது சூப்பர்மேனுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்க போது சூப்பர்மேன் படத்துக்கான டீசர்லையும் சரி ட்ரைலர்லையும் சரி ஒரு மிகப்பெரிய கைஜு மெட்ரோபாலிஸ் சிட்டியை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்க மாதிரியும் அந்த கைஜு நெருப்ப கக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இந்த கைஜுவை நம்ம சூப்பர்மேன் பறந்து போய் கைஜுவோட மூஞ்சி மேல ஒரு பலமான பஞ்ச கொடுக்கிற மாதிரியும் ட்ரைலர்ல ஒரு சீக்வன்ஸ்ல நம்ம தெளிவா பார்த்திருப்போம். இதெல்லாம் வச்சு பார்க்கறப்போ நம்ம எதிர்பார்த்ததை விட படத்துல தரமான ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த மிகப்பெரிய
கைஜு மெட்ரோபாலிஸ் சிட்டிக்குள்ள எப்படி வந்திருக்கும், சிட்டிக்குள்ள யாரு இந்த கைஜு அனுப்பிச்சு வச்சிருப்பா, இதுக்கு பின்னாடி யார் இருப்பான்றதை நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணதான் முடியுமே தவிர உண்மையா இதுக்கு பின்னாடி யார் இருப்பான்றதை நம்ம முழுசா படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பட் எனிவேஸ் ஜேம்ஸ் கன் எதுக்காக சூப்பர்மேனை இவ்வளவு வீக்கா காட்டுறதுக்காக ட்ரை பண்றாருன்னா, பழைய டிசில சூப்பர்மேனை நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்லா பார்க்க முடியுமோ அவ்வளவு பவர்ஃபுல்லா பார்த்தாச்சு. இந்த நிலைமையில ஜேம்ஸ் கன்னும் அதையே ஃபாலோ பண்ணாருன்னா பெருசா எதுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும் அப்படின்றதுக்காக ஜேம்ஸ் கன் வேற ஒரு பிளான் பண்ணி டிசியையும் ரீபூட் பண்ணியாச்சு. பழைய சூப்பர்மேனையும் புது சூப்பர்மேனா கொண்டு வந்தாச்சு. ஆனா சூப்பர்மேனை காட்டுற விதம் மட்டும் பழைய டிசில மாதிரி இல்லாம ஏன் நம்ம டிஃபரெண்டா ட்ரை பண்ண கூடாதுன்னு யோசிச்சு ஸ்டார்டிங்ல சூப்பர்மேனை வீக்கா காட்டிட்டு அதுக்கப்புறம் சூப்பர்மேனை அவரோட முழு பலத்தோட காட்டினா கரெக்டா இருக்கும். 2 அடி வாங்கிட்டு 3வது அடி நம்ம அடியா தான் இருக்கும். அப்படின்ற மாதிரி தான் ஜேம்ஸ் கன் சூப்பர்மேனை போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.